Hello everyone, welcome back to TAF IAS Academy. So yes, let us start today's news articles. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு மெயின் ஆர்டிக்கல் இதுவாக தான் இருக்க போகுது. எஸ், யூஎஸ் இஸ்ரேல் லான்ச் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஈரான். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த இம்பேக்ட் ஆன் இந்தியா? இந்தியா எப்படி வந்து இந்த இதில் வந்து இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வார் அண்ட் ஸ்ட்ரைக் ரிலேட்டட் நியூஸ் வந்து நமக்கு டைம் அண்ட் அகெயின் வந்துட்டே தான் இருக்க போகுது. வி வில் டிஸ்கஸ் வாட் இஸ் கோயிங் டு பி த இம்பேக்ட் இன் ஈரான், ஜியோகிரஃபி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஆஸ் ஆஃப் டுடே இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து இந்த வார் லைக் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இட் கம்ஸ் அண்டர் யுவர் மெயின்ஸ் GS2 ஹெட், bilateral, regional, etc. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பேக்ட் ஆன் இந்தியா. இதையே நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் பாருங்கள். லைக் 4 டைப்ஸாக நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் ஏஷியா இன்ஸ்டெபிலிட்டி. எஸ், வெஸ்ட் ஏஷியா அங்கே தான் நமக்கு இப்போ வார் லைக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. கரெக்டாக? அண்ட் தட் ரீஜன் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி அண்ட் டயஸ்போரா. நமக்கு இந்த கல்ஃப் ரீஜன், கல்ஃப் கண்ட்ரீஸில் எவ்வளோ இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க? எஸ், ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு மில்லியன் பீப்புள், 10 லேக்குக்கும் மேலே இந்தியன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. கரெக்டாக? ஸோ வி ஹாவ் அ டயஸ்போரா தேர். அவங்களோட சேஃப்டி, தென் நம்மளோட எனர்ஜி நீட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு. ஸோ குவிக்காக லைக் யூஎஸ் அண்ட் ஈரான் மாற்றி மாற்றி வந்து தேவர் ஹோல்டிங் டாக்ஸ். பட் ஸ்டில் நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் வந்து டிரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக? ஸோ எஸ்கலேஷன்லேருந்து டிரெக்டாக ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஈரான் வந்து மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதாகவும் நமக்கு நியூஸ் வருது. லைக் சுச்சுவேஷன் வந்து டீஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், வி ஆர் ரெடி ஃபார் பீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு இங்கே மாற்றி மாற்றி ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்ம மிசைல்ஸ் போகிறதையும் வரதையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஓகே. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ த்ரெட் டு மேரிடைம் செக்யூரிட்டி இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ். எஸ், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்களா அந்த வாட்டர்வே? எஸ், இட்ஸ் லாக்ட், ரைட்? ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இம்பேக்ட் வந்து இந்தியாவுக்கு எந்தெந்த விதமாலாம் வருது பாருங்கள். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து தான் என்னது வரணும்? எனர்ஜி. எஸ், நெக்ஸ்ட் அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் இஷ்யூ பாருங்கள், எனர்ஜி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். கரெக்டாக? அண்ட் இப்போ வந்து நமக்கு இந்த கான்ஃப்ளிக்டில் யூஎஸ் இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, ஈரான் இருக்குது. யூஎஸ் ஹேஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இஸ்ரேல் அண்ட் ஃபைட்டிங் ஈரான். கரெக்டாக? ஸோ இந்த டைமில் நமக்கு ஆயில் இம்பேக்ட், ஆயிலோடைய நமக்கு வரக்கூடிய ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆர் ஸ்பைக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம மேஜராக இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் ஆயில் அண்ட் மேஜராக இம்போர்ட் பண்ணக்கூடியது இந்த வெஸ்ட் ஏஷியன் நாடுகளில் இருந்து தான். அண்ட் அங்கேருந்து வரக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த வழிப்பாதையும் இப்போ நமக்கு வந்து அடைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஃபியூல் ப்ரைஸ் ஹை ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், தென் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதிகமாகும், எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ ஃபியூல் ப்ரைஸ் அதிகமாச்சுனாலே நமக்கும் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாகும் இல்லையா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதுலேருந்து ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமானா கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஓகே. அண்ட் தென் இந்தியன் டயஸ்போரா சேஃப்டி. எஸ், ஒரு 8 to அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு 8 to 9 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. ஏன்னா இந்த கண்ட்ரீஸ் என்ன தான் இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு தான் ஃபைட் அப்படின்னாலும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மற்ற கண்ட்ரீஸுமே பாதிக்கப்படுது. கரெக்டாக? யூஏஇ, கத்தார் அண்ட் குவைத் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அந்த பிளாஸ்ட்டை நம்ம பார்க்க தான் செய்கிறோம், அவங்களுடைய மிசைல்ஸ். ஏன்னா யூஎஸுடைய பேஸஸுமே அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சவுதி அரேபியாவில் கூட யூஎஸுடைய பேஸ் இருக்குது. தென் அங்கே வந்து மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க ஈரான். ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸுமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ரிஸ்க் டு ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் நேஷன்ஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் டிரெக்டாக அந்த கண்ட்ரீஸ்லாம் ஈடுபடலை அப்படின்னாலும் பாதிக்கப்படுறாங்க. ஓகே. அண்ட் நம்ம இவாக்குவேஷன் ஆப்ரேஷன் இட் டிபெண்ட்ஸ், நமக்கு எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரீஸ் வந்து ஃபைட்டை வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போகுதா, கான்ஃப்ளிக்ட் எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகிட்டே போகுதுன்றதை பார்த்து நம்ம இந்தியா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி நம்ம, ஏன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கேன்சல்டு. கரெக்டாக? ஸோ ஆப்ரேஷன் கங்கா மாதிரி அகெயின் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட் மூலமாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து வர்ற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம். ஓகே. ஸோ இந்தியன் டயஸ்போரா சேஃப்டிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் இப்போவே வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்
அண்ட் நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டருமே தனியாக ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியன் கவர்மெண்ட்டுமே ஹெல்ப்லைன் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பேலன்சிங். இந்தியா வந்து எல்லாரு கூடயும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் டைஸ் கரெக்டாக. இஸ்ரேல் வந்து டிஃபென்ஸ் பார்ட்னர், வி ஆர் பீங் கண்டினியூவிங் அவர். நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் போயிட்டு வந்தார் கரெக்டாக. ஸோ அதை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஸ்ரேல் கிட்டேருந்து நம்ம மேஜராக ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறோங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் ஈரானோட ஆல்ரெடி சபாஹார் போர்ட் அந்த டீல் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டால் ஆகி நிற்கிது. அண்ட் யூஎஸ்ஏ இஸ் ஆல்சோ அவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஸோ இந்த 3 பேரோடையுமே இந்தியா வந்து டைஸ் வச்சுருக்கு அண்ட் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. 3 பேரில் எந்த பக்கமும் ஒரு அது ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேச முடியாது. இந்தியா வந்து லிட்ரலி வாக்கிங் ஆன் அ டிப்ளமேட்டிக் டைட் ரோப். ஸோ அதனால் இந்தியா யார் பக்கமும் எந்த ஸ்டாண்டும் எடுக்க முடியாது. நியூட்ரலாக டு விஷ், லைக் நம்ம பிஎம் என்ன சொல்லியிருப்பாங்க, விஷிங் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் த ரீஜன். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து ஈரான் பக்கம், இஸ்ரேல் பக்கம், யூஎஸ்ஏ பக்கம்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் தட் ஷோஸ் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. திஸ் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி டாக்ட்ரின். ஓகே, ஸோ நம்மளால் எந்த விதத்துலையும் ஓப்பனாக எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட்டை தெரிவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். பிகாஸ் வி நீட் ஈச் கண்ட்ரி ஃபார் சம்திங். நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்னு அதில் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டையும். ஸோ வி கேனாட் டிரெக்ட்லி கோ அகெயின்ஸ்ட் எனி கண்ட்ரி. அதான் சுச்சுவேஷன் இப்போ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எக்கானமிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் கனெக்டிவிட்டி. இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த வெஸ்ட் ஏஷியாவில் காசா இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்னாலேயும் நமக்கு சபாஹர் போர்ட் ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் யூஎஸ் வெஸ்ட் சிச்சுவேஷனும் வெஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப வர்ஸ் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் இந்த போர்ட் ப்ராஜெக்ட் இன்னமும் டிலே ஆகும். அண்ட் தென் ஐஎன்எஸ்டிசி, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதுவும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இது எல்லாமே நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு. அகெயின் அது வந்து அஃபெக்ட் ஆகும். தென் ஏர் ஸ்பேஸ் க்ளோஜர் ஆனால் ஆப்வியஸ்லி ஹையர் ஏவியேஷன் காஸ்ட். எஸ், நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணதான் நியூஸில் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 300 ஃப்ளைட்ஸ், 300+, 350+ ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த ஃப்ளைட்ஸ் அகெயின் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ ஹையர் ஏவியேஷன் காஸ்ட். அண்ட் தென் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். எஸ், நமக்கு பிரெண்ட் க்ரூட், அதோட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா நேச்சுரலி இங்கே நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அண்ட் தேட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட், ஃபர்டிலைசர் காஸ்ட், ஃபுட் இன்ஃப்ளேஷன். எஸ், வெஜிடபிள்ஸோட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸஸ், இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்து நமக்கு எக்கனாமிக் இம்பேக்ட் ஆன் அவர் கண்ட்ரி. அண்ட் மேரிடைம் அண்ட் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ். எஸ், நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தான் குளோபல் ஆயில் ட்ரேட் அப்ராக்சிமேட்லி ஒரு 20% அங்கேருந்து தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே ஏதாவது ஒரு அந்த ஏரியா பிளாக் ஆகுது அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ குளோபல் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் ஆர் குளோபல் சப்ளை ஷாக். அண்ட் இந்தியாவோட இம்போர்ட் வந்து டிரெக்டாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் வச்சுருப்போம். எஸ், அண்ட் அகெயின் பை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பையில் தான் வந்து இந்த அஃபெக்ட் ஆகுறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும், இதோட எஃபெக்ட் எல்லாமே. ஓகே, அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷனிங். எஸ், இந்தியா என்ன பண்ணும், கால் ஃபார் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் டீஎஸ்கலேஷன். கரெக்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, வி ஆர் ரியலி ஹோப்பிங் ஃபார் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி and support diplomatic solutions, avoid taking sides openly. That's the only thing India could do. கரெக்டாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளால் ஓப்பனாக சைட்ஸ் எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து டீஎஸ்கலேஷன் விரும்புகிறோம், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் வெஸ்ட் ஏஷியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் வாரை வந்து யாருக்கும் நல்லதில்லை அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக தான் நம்ம பேச முடியுமே தவிர்த்து we cannot take sides openly. அண்ட் ஆல்சோ வி நீட் டு ப்ரொடெக்ட் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி டாக்ட்ரின். அதுதான் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்ம வந்து எந்த விதத்துலையும் சப்போர்ட் எடுக்கலைன்னா வி நீட் சம்திங் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. கரெக்ட். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டெப் எடுக்கிறோம். நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படலை. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் ஆர் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ஆஸ் வெல். ஓகே, ஸோ இம்பேக்ட் ஆன் இந்தியா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் இதில் நீங்கள் இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னா என்ன ஆட் பண்ணுவீங்க, அண்ட் வாட் இஸ் த பாசிபிள் வே ஃபார்வர்ட் ஃபார் இந்தியா மோர் தென் திஸ். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு வே ஃபார்வர்டு வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் திஸ் ரேர் டிசீசஸ் டே அன்ஸ்பென்ட் பட்ஜெட் அண்ட் அன்ட்ரீட்டட் பேஷண்ட்ஸ் ரிமைன் அ கன்சர்ன். ஓகே, ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1st of March வந்துட்டு நமக்கு ரேர் டிசீசஸ் டே அப்படின்னு அனுசரிக்கிறோம். இந்த ரேர் டிசீசஸ் டேல நமக்கு அன்ஸ்பென்ட் பட்ஜெட் அண்ட் அன்ட்ரீட்டட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு கன்சர்னாகவே இருக்காங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேர் டிசீசஸ் என்ன? ரொம்ப ரேராக, அதாவது ஒரு பாப்புலேஷன், ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு ரேரான டிசீஸ்னால ஒரு சர்டைன் பாப்புலேஷன் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அண்ட் பட் இருந்தாலுமே லைக் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த டிசீஸ் ரேராக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் டிசீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டராக தான் இருக்கும். அந்த டிஸார்டர் க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு பாலிசி தான் நமக்கு 2021 நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீசஸ்னு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 குரூப்பிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ரேர் டிசீசஸையே ஒரு 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து மொத்தமாக எல்லா பாப்புலேஷனும் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களை மட்டும்தான் இது வந்து பாதிக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 அந்த டிஸார்டர்ஸ்லாம் எப்படிப்பட்ட டிஸார்டராக இருக்குது? ஒன் டைம் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆயிரும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய டிஸார்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், இது வந்து ஒரு குரூப். ஓகே, ஸோ இந்த டிசீஸ் வந்து இந்த டிஸார்டர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வந்து அந்த ஏன்ற பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அது வந்து குரூப் 1. ஓகே, குரூப் 2 கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிசீசஸ் ரெக்வயரிங் லாங் டேர்ம் ஆர் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து நமக்கு ஒரு சில மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு கம்மியாக செலவு பண்ணால் போதும். பட் இருந்தாலும் நீங்கள் லைஃப் லாங் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னிக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி டிசீசஸ் வந்து குரூப் 2ல் இருக்கும். ஓகே, குரூப் 3ல பார்த்தீங்கன்னா டிசீசஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 1 கோடி 1.5 கோடி, எஸ் ஏன் ஈவன் 15 கோடி அந்த அளவுக்கு கூட நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோஃபி, காஷர் டிசீஸ், இதெல்லாமே ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 3ல. ஸோ இந்த மாதிரி இந்த பாலிசியில் 3 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாலிசியோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன, 3 குரூப்பாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆப்வியஸ்லி அதான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் ஏர்லி டிடெக்ஷன், அந்த டிஸார்டர் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ அதுக்கு வி நீட் டு டூ ஜெனட்டிக் டெஸ்டிங். அதை பண்ணுறதுக்கு நிதான் கேந்திராஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு இண்டிஜினைசேஷன், லோவரிங் த காஸ்ட் ஆஃப் ஆர்ஃபன் ட்ரக்ஸ் த்ரூ லோக்கல் மேனுஃபேக்சரிங் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிகல்ஸ். ஆர்ஃபன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இந்த மாதிரியான நோய்களுக்கு கண்டுபிடிக்கிறது. அண்ட் இதுக்குரிய நிறைய செலவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குரிய டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் டிடக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேக்கிங் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் காஸ்ட்டை வந்து குறைச்சி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்ஃபன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம லோக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டிஜினைசேஷன், அதாவது நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறதும் இந்த பாலிசியோட ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன். இதை வந்து வராமல் தடுக்கணும்னா அது எப்படி, ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரை எப்படி வராமல் தடுக்க முடியும்? ப்ரமோட்டிங் ப்ரீ மேரிட்டல் அண்ட் ப்ரீ கன்சம்ஷன் ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஸோ நமக்கு வந்து இது, அதாவது பேபி கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அதுதான். ஸோ ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த பாலிசியோட மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2022, அதாவது இந்த பாலிசி 2021 கொண்டு வந்திருப்பாங்க. 2022 இதுக்குரிய ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 50 lakh வந்து பேஷண்ட்ஸ், இது வந்து நீங்கள் எந்த கேட்டகரி, அதாவது குரூப் 1 டிசீஸாக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 3ஆக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த டிசீஸில் நீங்கள் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு 50 lakhs வந்து கிராண்ட், ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து
வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தப்போ முன்னாடி இது வந்து பிபிஎல் பிலோ பவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள்னு இருந்தது. பட் இப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு 80% பாப்புலேஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகுது அண்டர் ஆயுஷ்மான் பாரத் பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, இதுக்கு கீழே ஒரு 80% பாப்புலேஷனே கவர் ஆகுது. ஓகே, ஏன்னா முன்னாடி நமக்கு பிலோ பவர்ட்டி லைன் ஃபேமிலிஸ்க்கும் கொடுத்துருந்தோம். பட் உங்களுக்கே தெரியும் ஜெனட்டிக் டிஸார்டர் எப்போ எந்த இண்டிவிஜுவலை எப்படி எந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அண்ட் அவங்க எல்லாருமே வெல் அஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி ஒவ்வொரு டிசீஸ், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட், ஒவ்வொரு மெடிசனோட காஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி எவ்ரி one will need help இல்ல. ஸோ இட்ஸ் நோ லாங்கர் லிமிட்டட் டு பிபிஎல் ஃபேமிலிஸ். அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இதுக்காக அதாவது நம்ம நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். தென் இதுக்கான சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது பற்றின ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபர்தராக இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு அந்த டயக்னோசிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதுக்குன்னே வந்து ப்ரீமியர் ஹாஸ்பிட்டல்ஸான எய்ம்ஸு ஜிப்மர் இதில் எல்லாத்துலேயும் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் க்ரௌட் ஃபண்டிங் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ ரேர் டிசீசஸ்க்காகன்ட்டு ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் க்ரியேட் பண்ணி அது இண்டிவிஜுவல்ஸோ இல்லை கார்பரேட்ஸோ அவங்க டிரெக்டாகவே வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸ் வந்து அப்போ எதை பற்றி பேசுது அப்படின்னா நிறைய பட்ஜெட் வந்து இதுக்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் அமௌண்ட்டும் சரி, பேஷண்ட்ஸோடைய ட்ரீட்மெண்ட்டும் சரி இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கேஸே கொடுத்துருக்காங்க. நயன் அப்படிங்கிற பர்சன், அதாவது அந்த குழந்தை வந்துட்டு ஒரு டிசீஸ்னால ஜெனட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி ஆகுமா ட்ரீட்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் கிட்டேருந்து 1.5 கோடி கேட்டிருக்காங்க. பட் ஒன்லி 50 lakhs அமௌண்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அன்ட்ரீட்டடாக இருக்காங்க. ஒரு அன்ஸ்பெண்ட் பட்ஜெட் அமௌண்ட் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்குன்னு தனியாக பட்ஜெட் அலோகேட் பண்ணுறோம். அது போக நமக்கு இந்த க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல் இருக்குது. பட் இன்னும் வந்து அந்த பேஷண்ட்ஸை வந்து இந்த அமௌண்ட் வந்து போய் சேரலை. இது வந்து அவங்க உயிருக்கே வந்து ஆபத்தாகவும் முடியுது அப்படிங்கிறத தான் இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீசஸ். டைம் அண்ட் அகெயின் நியூஸில் மென்ஷன் பண்ணக்கூடிய ரேர் டிசீசஸ் பற்றியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அது இன்க்ளூட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது கூட ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது வந்து சென்டர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, லைக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன்றது சத்தெல்லாம் வந்து போயிடக்கூடாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேணும்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து ஏன் ஆக்டிவிஸ்ட் அடுத்து இது பண்ணியிருக்காங்க அண்ட் கவர்மெண்ட்டும் அதை பேன் பண்ணிட்டாங்க. எஸ், லெட் அஸ் டிஸ்கஸ். எகைன் இது நமக்கு GS2 ஹெல்த் தான். ஸோ முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் GS2 சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட். அகெயின் சேம் திங் நம்ம இதுக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன? எஸ், அரிசியை செறிவூட்டுறதுன்னு சொல்லுவோம். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. அது என்ன பண்ணுது? தட் ஆட்ஸ் எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டு ரைஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டு காம்பேட் ஹிடன் ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நம்ம இது பண்ணுறது தான். குழந்தைகளுக்காகவும் சரி, இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம அவங்களோட ஹெல்த்தை கன்சர்ன் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்தாங்க. அதாவது அரிசியை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணுறோம். எப்படி இதை பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ரைஸை அரைச்சி மாவாக்கி அதில் வந்து அந்த நியூட்ரியண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி தென் அகெயின் அதை வந்து ரைஸ் கர்னல்ஸாக மாற்றுவாங்க. ஸோ அதுதான் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் அப்படின்னு. அது வந்து நமக்கு அகெயின் ஒரு நல்ல ரியல் கிரெயின் மாதிரியே இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம நார்மல் ரைஸோட 1:100 ரேஷியோவில் பிளெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன். அண்ட் இதை தான் நம்ம ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க as per FSI ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12 இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து மேஜராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? டு ஃபைட் அனீமியா. ஓகே, ஸோ எஸ், டு ஃபைட் அனீமியா. ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு இந்தியன்ஸோட ஸ்டேபிள் ஃபுட் என்னது? ரைஸ் தான். கரெக்டாக மேக்ஸிமம் ரைஸ் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு வீட். ஓகே, ஸோ சப்பாத்தி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ரைஸ் தான். ஓகே, அதனால தான் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸாக கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அனீமியாவை ஃபைட் பண்ணலாமே அப்படிங்கிறத தான் வந்து ஒரு கோலாக வச்சு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் அனீமியா அஃபெக்ட்ஸ் எவ்ரி செகண்ட் உமன் அண்ட் எவ்ரி தேர்ட் சைல்டு இன் த கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு
அதாவது பெண்கள்ல எவ்ரி செகண்ட் உமன் அண்ட் குழந்தைகள்ல எவ்ரி தேர்ட் சைல்ட் கெட்ஸ் அஃபெக்டட் பை அனீமியா. ஸோ இதுதான் வந்து கோலா வச்சு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் இந்த ரைஸோட அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு கோவிட் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். எஸ், அந்தியோதயா அன்ன யோஜனா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு இதை வந்து இந்த ஸ்கீமை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு கோவிட் டைமில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 kg ஆஃப் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ், ரைஸ், வீட் ஆர் கோர்ஸ் கிரெயின் ஒரு பர்சனுக்கு ஒரு மாதத்துக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் இதே இது வந்து இந்த ஸ்கீமில் ஒரு மெம்பராக இருக்காங்க, அது இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர் புவரஸ்ட் ஆஃப் த புவர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 35 கிலோ பெர் ஹவுஸ் ஹோல்ட் பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு 35 கிலோ வரை அந்த உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து நமக்கு கோவிட் டைமில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நமக்கு 2028 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் தான் நமக்கு இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன கன்சர்ன் ரைஸ் பண்ணி ஒரு பெட்டிஷன் கோர்ட்டில் போட்டாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து அனீமியாவை ஃபைட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. அண்ட் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எகெயின் ஏன்னா அரிசியை உடச்சி மாவாக்கி அதில் மிக்ஸ் பண்ணி தான் திருப்பி வந்து கிரெயினாக மாற்றி கொடுக்குறோம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி, இதை ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நியூட்ரியன்ட் வந்து கிடைக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அது அங்கே கிடைக்க போகிறதே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் பிடிஎஸ் சிஸ்டமில், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடையில் கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை. இது அனிமியாவையோ இல்லை அயன் டிஃபிஷியன்சியோ வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஐஐடி காரக்பூரோட ஸ்டடியை வச்சு ஓகே இது வந்து எந்த விதத்துலையும் பெனிஃபிட் இருக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்ன அண்ட் பிஎம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பற்றினா ஒரு ஓவர்வியூ தான். ஓகே. அண்ட் இந்த ஸ்கீமோடைய எக்ஸ்டென்ஷன் இஸ் ஸ்டில் அன்டில் December 2028. ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. That's all about this. Next பாருங்க, GSI to pursue 300 critical mineral exploration projects next year. இது வந்து டைரக்டர் ஜெனரல் சாஹா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே தெரியும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் இருக்கா? எஸ், 2025 ஆல்மோஸ்ட் ஒரு 34,000 crore பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டாக, இன்க்ளூடிங் அந்த 17 ரேர் எர்த் மினரல் எலிமெண்ட்ஸ் பார்த்தோமா. ஸோ ஜிஎஸ்ஐனா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களோட டிஜி தான் இப்போ சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து. ஏன்னா அந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1000+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் அதில் வந்து இப்போ வந்து இன்னும் 300 ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து பர்சியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூஸ். ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் நீட் எதுக்காக தேவைப்படுது? பிகாஸ் இந்தியா இஸ் கரண்ட்லி இம்போர்ட்டிங் these minerals like especially like lithium and cobalt from China. அதுவும் சிங்கிள் சோர்ஸ் டிபெண்டன்சி இதை பற்றி நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஒன் கண்ட்ரி டாமினன்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதுலேருந்து வெளியே வந்துட்டு வி ஷுட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் இன் திஸ் அப்படிங்கிறது தான் இதோட மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் நீடாக இருக்குது. ஓகே. அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ரீசெண்டாக அமெண்ட் பண்ணி இந்த மினரல் பிளாக்ஸ்லாம் கூட ஆக்ஷனுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜோனில் இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்ஷனில் வர்றதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் இந்த ஆக்டையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம குளோபல் அலையன்ஸான US லெட் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்லையும் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணி காபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் நம்ம ஒரு பிஎஸ்சியும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கானிஷ் விதேஷ் இந்தியா லிமிடெட். எதுக்காக? டு அக்வயர் மைனிங் அசெட்ஸ் இன் கண்ட்ரீஸ் லைக் அர்ஜென்டினா அண்ட் ஆஸ்திரேலியா. மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மைனிங் அசெட்ஸை நம்ம அக்வயர் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், காபில் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ குளோபல் அலையன்ஸான எம்எஸ்பியில் ஜாயின் பண்ணியிருக்கோம், MMDR ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதுக்காக?
ஃபார் திஸ் மிஷன் ஒன்லி. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஃபர்தராக 300 மோர் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எதுக்கு அவங்க வராங்க இதுக்குள்ளே அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்து நமக்கு 1851ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரயில்வேஸ்க்கு கோல் தேவைப்படும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ரயில்வேஸ்க்கு கோல் வந்து கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அண்ட் இட் இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் சர்வே இன் இந்தியா ஆஃப்டர் சர்வே ஆஃப் இந்தியா. எஸ், மேப்ஸ்லாம் பார்க்குறோம்ல சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மேப்பிங், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து நம்ம நேஷனுடைய ப்ரீமியர் ஜியோ சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் 1851லேயே ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். எஸ், MMDR Act 30 critical minerals ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே பார்த்தோமா. ஸோ இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆர் தேர் இன் லக்னோ, ஜெய்ப்பூர், நாக்பூர், ஹைதராபாத், ஷில்லாங் அண்ட் இட்ஸ் ஹோம் பேஸ். ஓகே, அண்ட் இதுதான் நமக்கு லீட் ஏஜென்சி ஃபார் நமக்கு இம்ப்ளிமெண்டிங் நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன். அதனால தான் இப்போ அடுத்த வருஷத்துக்கான எத்தனை ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், லித்தியம் அண்ட் காப்பர். ஏன்னா இதோட நீடு தான் வந்து நமக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு கரெக்டாக. அதனால் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் டிக்ளேரிங் அண்ட் மெயின்டைனிங் நேஷ்னல் ஜியாலஜிக்கல் மான்யூமெண்ட்ஸ் ஆர் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ். நமக்கு எப்படி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணுறது நமக்கு GSI தான். ஓகே, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், நம்ம கண்ட்ரியில் எத்தனை ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் அது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் இது ரிலேட்டடான PYQ நமக்கு ரொம்ப ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ லெட் அஸ் see that. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ஹேஸ் ஜாயின் த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அஸ் அ மெம்பர். எஸ், நம்ம பார்த்தோமா US-led MSP பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், அதில் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. தட் இஸ் ரைட் ஒன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் அ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் த 30 critical minerals that it has identified. இஸ் that so? கரெக்டா? கிடையாது. இந்த விஷயத்தில் நம்மளே 100% இம்போர்ட் தான் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்தியா இஸ் நாட் அ ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி இன் ஆல் த 30 critical minerals. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். தேர்ட் ஒன், Parliament in 2023 has amended Mines and Minerals Development and Regulation Act, empowering the central government to exclusively auction mining lease and composite license for certain critical minerals. எஸ், பார்த்தோமா, MMDR ஆக்டை வந்து இப்போ ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க டு அலோவ் ஆக்ஷன். So second statement is incorrect. Only 1 and 3 are correct. Option C is correct. Okay. So that's all about this one. Next பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன போர்ட்டல் விஷயமா, ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் ஃபிலிம்ஸில் வாட் இஸ் இட் ரெஃபர் டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த சுப்பாபேஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, which is popular among developers. இது வந்து என்னென்னா, இட் இஸ் அ சர்வர்லெஸ் பேக் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் அன் ஓப்பன் சோர்ஸ் ஃபயர்பேஸ் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் யாருனாலும், அதாவது ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா அந்த டெவலப்பர் வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, அதுதான். அண்ட் ஸோ இட் வில் எனேபிள் யூ டு செட் அப் யுவர் பேக் அண்ட் விதவுட் த நீட் டு பில்ட் எ கஸ்டம் சர்வர். நீங்கள் வந்து ஒரு சர்வர் வந்து பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை டைரெக்டாக இந்த பேக் அண்ட் சர்வர் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஓகே, இந்த சைட்டை வந்து ரீசெண்டாக இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்ன்றதை ஓப்பனாக சொல்லலை. பிளாக்ட் அண்டர் Section 69A of IT Act, Information Technology Act 2000. Okay, so what is this Section 69A? It empowers the central government to order intermediaries to block public access to online content. Online கண்டென்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்த ஆக்ட் மூலமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஓகே, செக்ஷன் 69A அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். நிறைய ஈவன் சைனீஸ் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸை பேன் பண்ணுறப்ப கூட இந்த ஆக்டை தான் இன்வோக் பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் why is this done? This is done for reasons of national sovereignty, security, defense or public order. பட் இந்த பர்டிகுலர் சைட்டை பேன் பண்ணதுக்கான ரீசன் வந்து கவர்மெண்ட் எதுவும் ஓப்பனாக சொல்லலை. ஓகே, ஸோ நேஷனல் சாவரன்டி, செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் ஆர் பப்ளிக் ஆர்டர், இதில் எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் know about this act and what is this section 69A. Okay, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.